என்னது நல்லா இருந்த பல்லு சடனாக கேப் விடுதுங்களா? கரெக்டாக தான் ப்ரஷ் பண்ணுறோம், எதை சாப்பிட்டாலும் வாய் கொப்பளிக்கிறோம், நல்லா தான் பார்த்துக்கிறோம், இருந்தாலும் ஏன் கேப் விழுது? வாங்க இந்த மிஸ்ட்ரியை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. வணக்கம், நான் உங்கள் டென்டிஸ்ட் டாக்டர் பாலாஜிங்க. நம்ம டீத்தை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணாலும் மட்டும் கேப் விடாதுங்க. நம்ம பாடியில் இருக்கிற சின்ன ஹார்மோன் இஷ்யூனால கூட கேப் விழுங்க. ஸோ அதுக்கு அந்த கண்டிஷன் பேர் தாங்க ஹைப்போதைராய்டிசம். நிறைய பேர் பல்லில் கேப் வரது மட்டும் தாங்க நோட்டீஸ் பண்ணுறாங்க, டங்கை யாரும் நோட்டீஸே பண்ண மாட்டாங்க. வாங்க சயின்டிஃபிக் ரீசன் என்னன்னு பார்ப்போம். ஹைப்போதைராய்டிசம் அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, டங்கு பெருசாகுங்க. அதுக்கு பேர் மேக்ரோக்ளாசியானோ. இது எப்படி ஆகுதுன்றது பார்ப்போம். எப்படி எதுக்கு இத்தனை எப்படி இல்ல எப்படிப்பா எதுக்கு இவ்வளவு சத்தமா எப்படி அப்படி இப்போ ஹைட்ரோஃபிலிக் சுகர் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டரை டங்கில் இருக்கிற செல்லுலையும் கனெக்டிவ் டிஷ்யூலையும் ட்ராப் பண்ணி வச்சுக்கோங்க. இது பிரேக் டவுனே பண்ண விடாதுங்க. ஸோ அதனால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, டங்கு நார்மல் சைஸை விட பெருசாகுங்க. அதுக்கு பேர் மேக்ரோக்ளாசியான்னு சொல்லுவோம். அந்த மேக்ரோக்ளாசியா என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்ல இருக்கிற டூத்தை புஷ் பண்ண ஆரம்பிக்குங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட ஆரம்பிக்கும். அதுக்கு பேர் டயஸ்டிமான்னு சொல்லுவோம். ரிசர்ச் என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, ஹைப்போதைராய்டிசம் பேஷண்ட்டுக்கு 2 மடங்கு ஈர்நோய் பிரச்சனை வரும்னு சொல்கிறாங்க. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? இது எப்படி ட்ரீட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, தைராய்டை கண்ட்ரோல் பண்ணுங்க. பல் கேப்புக்கு டென்டிஸ்ட்டை தாங்க போய் பார்க்கணும். கேப் இருக்கிற உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தைராய்டு இருக்கான்னு செக் பண்ணுங்க. பல் கேப்பை இக்னோர் பண்ணாதீங்க. ஏன்னா உங்க ஸ்மைல் எங்க எப்படியாட்டிங்க. பாய்.